ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ரிஷிதா அண்ட் லெக்ஷனா ஃபேமிலி ஃபார் எவர் சேனல். ரிஷிதா அண்ட் லெக்ஷனா ஃபேமிலி ஃபார் எவர்லேருந்து நான் ரிஷிதா ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டோராவும் ரோஸுடைய செல்ல சேட்டைகள் பார்க்க போகிறோம். என்னடா இது டோரா ரோஸ் அதே தானா? இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா டோரா வந்து ரோஸ் ரெண்டு பேரும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் நல்லா முட்டை கொடுக்கும், உருண்டு விளையாடும். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே இதான் காமிக்கிறேன். இதுதான் டோரா மற்றும் ரோஸ். என்னடா செல்லக்குட்டி, என்ன டோரா செல்லக்குட்டி, இதான் உன் குட்டியா? ஸோ கியூட். இப்படி தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. பால் குடிக்கிறதுன்னு பார்த்தா ரோஸுக்கு வந்து அம்மா பசிக்குதுங்களா, பால் குடிக்க விடுங்கன்னு சொன்னால் டோரா வந்து விடவே மாட்டேங்குது. கொஞ்சம் முத்தம் கொடுக்கணும், மசாஜ், பாலை பிடிச்சி விளையாடி என்னென்னமோ பண்ணுது டோராலாம். என்ன டோரா பட்டு, என்னடா ரோஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பால் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? பால் குடிக்கணும் பார்த்தா நீ இந்த பாருங்க இப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த முத்தம் கொடுக்குது, அம்மா என்னை பால் குடிக்க விடுங்க அம்மா அப்படின்னு ரோஸ் கெஞ்சுது. இந்த போனே நீங்கள் முத்தம் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் விளையாடுவோம்ல அப்படி சொல்லுவோம். இதை இப்படியே முத்தம் கொடுக்குது உடம்பு ஃபுல்லாக, இல்லை தடவி கொடுக்குது. நல்லா புரண்டு நல்லா முத்தம் கொடுத்து என் செல்லக்குட்டி குட்டி குட்டி அம்மா. என்னடா செல்லும் கேமரா பார்த்து நீயா ஒன்று சொல்ற? என்னடா இதுதான் தாயும் மகளும் உள்ள வச்சிருக்க பாசமுங்க. இது மக வந்து பசிக்குதுமா, பசிக்கு பால் குடிக்கணும் தடவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாலே குடிக்க விட மாட்டேங்குதுங்க. டோராவோட அட்ராசிட்டி, டோராவோட சேட்டே அதுதாங்க. பாலே குடிக்க விட மாட்டேங்குது. ஆனால் ரெண்டு பேரும் நல்ல முட்டை பாசம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக பால் குடிச்சுதான்னு தெரியல. இப்படியே போனால் அந்த இதெல்லாம் கட்டி பிடிச்சி ஒருத்தர் முட்டை கொடுத்துட்டு இருக்காங்க, சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னடா டோரா பண்ணுறீங்க? கேமரா பார்த்தீங்களா சொல்லுங்க. என்ன சொல்லுவோம் கொஞ்சம் விளையாடுங்க. இந்த இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் திரும்பிக்கிறது. அப்புறம் அங்கே பார்த்து இந்த உடம்பு அரிக்குதுன்னு சொல்லிடுது. சொல்லி இந்த ரோஸ் முத்தம் கொடுக்குது. ரோஸுக்கு நல்லா ரோஸ் என்னப்பா அந்த டோராவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுதுங்க. பார்க்கவே கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குல்ல. அதான் டோராவுக்கு ரோஸுக்குள்ளே வச்சுருக்கு பாசம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குது. தாயும் மகளும் ஒருத்தர் பாசம் காட்டிக்கிறாங்க, அன்பு காட்டிக்கிறாங்க. இப்படி காதை நல்லா மசாஜ் பண்ணி விடுறது, உடம்பு மசாஜ் பண்ணி விடுறது, சேட்டை பண்ணுதுங்க. நல்லா பாருங்கள் மக்களே. ஸோ மக்களே இதுதான் நம்ம டோரா. இது டோராவோட குட்டி. இதான் கேட்டேன், டோரா இது உன் குட்டியான்னு. அதான் டோரா ஆமான்னு சொல்லுது. அதை ரிப்ளை கொடுக்கும்போது தெரியல. கேமரா பார்த்துட்டு நீ அவனு சொல்லுது, பார்க்குது, என்ன பண்ணுது. ரொம்ப என்ன சொல்கிறது, டோரா தான் ரொம்ப ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஆனால் ரோஸ் மட்டும் ப்ரௌனில் இருந்தால் க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்களா? வாங்க கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த டோராவும் ரோஸும் நல்லா சேட்டை பண்ணுறாங்கல்ல, நல்லா ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பெட்ஸ் தாராளமாக வளர்த்துக்கோங்க. ஆனால் அது சமாளிக்காதான், அதாவது என்ன சொல்கிறது, குளிப்பாட்டி விடணும்னா அந்த பூனைக்குன்னு தனி சோப்பு தனி ஷாம்பு வாங்கி வச்சுட்டு நல்லா குளிப்பாட்டுங்க. ஸோ பெட்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் நல்லா சாப்பாடு போடுங்க, மெயின்டைன் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. அந்த குட்டி பார்க்க க்யூட்டாக இருக்கு. ஆனால் போக போக அதை வச்சு சமாளிக்கிற கஷ்டம். ஆனால் ஈஸியாக ட்ரெயின் பண்ணுற ஒரு எவ்வளோ சாப்பாடு கொடுத்து பழகி விட்டணும். அது மட்டும் இல்லை குளிக்க ஊற்றணும். ஆனால் ஒரு சில நேரத்தை பூனை வந்து குளிக்க ஊற்றினா செத்து போயிடுது. ஸோ அதுக்குன்னு பூனைக்குன்னு தனி ஷாம்பு தனி சோப்பு அதை வாங்கிட்டு தான் குளிப்பாட்டுறோம் மக்களே. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் டேடி வந்து பூனைக்குன்னு தனி சீட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பூனையை பார்த்துக்கோங்க. நல்லா பூனையை என்ன சொல்கிறது, நீங்கள் நல்லா பூனையை பத்திரமாக பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க வந்து யார் உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டான பூனை பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லை யாருக்கு இந்த பூனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாய் மக்களே, ஃப்ரம் ரிஷிதா அண்ட் லக்ஷ்னா ஃபேமிலி ஃபார் அவர் சேனல்.